என்ன பொழப்புது இன்னைக்கு ஒருத்தனையும் காண பேசாட்டுக்கு கடையை சாத்திவிட்டு போய் படுப்போமா. இந்த குமரி வேற ஓடுனா எங்கடி போறேன்னு கேட்டா கூட பதில் சொல்லாம எங்கிட்ட போய் சுத்திவிட்டு எத்தனை மணிக்கு வராளோ. இவளை வர சொன்னது எதுக்கு? அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஒத்தால பாத்துக்க முடியல, சரி நமக்கு ஒத்தாசையும் வந்து கடையை பார்த்தானா நம்ம அந்த மனுஷனை பாத்துக்கலாம்னு சொல்லி வர சொன்னா. இந்த கழுத வீட்டுல தங்காம எங்கிட்ட போய் சுத்த போனான்னு தெரியல. இவ பாட்டுக்கு போய் சேர்ந்து விட்டா. இப்ப நான் இவ எங்க போனா என்ன ஆனான்னு என்னத்தை தேடுறது? இவன் புருஷங்கார திடுதுப்புன்னு வீட்டு பக்கம் எதுவும் வந்தானா அவனுக்கு என்ன பதில் சொல்றது? நீ உங்க அப்பனை பார்க்கத்தானே போன, நீ ஊரை சுத்தவா போனன்னு சொல்லி கேட்க மாட்டான். மறுபடியும் அந்த பையன் அனுப்புவானா? என்ன அறிவு கட்ட கழுதையா இருக்காளே, கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. காலத்துக்கு அப்படியே தான் போ. சரி நம்ம கடையை சாத்தி விட்டு போய் படுப்போம். சின்ன தாயே, கடையை சாத்தலான்னு நினைக்கும் போதுதான் ஆள் வருவீங்க. இன்ன வரைக்கும் உட்காந்தா இருந்தேன், ஒருத்தரும் வரல. அட யாரடி இவ? என்னத்தான் நான் வாங்க வந்தேன், உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன சங்கதி? ஏடி வீட்டுக்கு வந்தவள நிக்க வச்சுதான் பேசுவியா? மனுஷன் உள்ள உடம்புச்சு நம்ம படுத்து கிடக்குறாருடி. அதையெல்லாம் நாத்த எடுத்து போய் கிடக்குது. வீட்டை பெனாயில ஊத்தி கழுவி எனக்கு சளிச்சு போச்சு. இப்பயோ அப்பயோன்னு இருக்கா. அப்படி ரொம்ப சீரியஸா கிடக்குதோ? ஆமா, அவளும் வந்து பால் ஊத்திட்டா, மருமக பிள்ளை எல்லாரும் வந்து பால் ஊத்தி பார்த்தோம், ஒன்னும் தேரல. சரி பாப்போம் இன்னைக்கு நாளைக்கு என்னவோன்னு. அமாவாசை கடந்தாத்தான் எதுவும் தெரியும்னு சொல்லிவிட்டாக சாமி பார்த்த இடத்துல. அதான் சரின்னு விட்டு இருக்கோம். அட கடவுளே, என்ன அடியவ இப்படி சொல்றவ? ரொம்ப முடியலன்னா ஆஸ்பத்திரி எது கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? போனமே, டாக்டரே சொல்லிட்டாரு உடம்பெல்லாம் ரொம்ப ஒட்டி போச்சு, ஊசி போடவே முடியல, எலும்பெல்லாம் தான் தெரியுது, இதுல என்னன்னு ஓட்டு தேய்த்துறது அப்படின்னாங்க. வீட்டில் வச்சு மாத்திரை மருந்து குளுக்கோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தான் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுளே, எனக்கு தெரியாதடி இம்புட்டு விஷயம் நடந்திருக்குன்னு. வீட்டு பக்கம் வந்தா தானே தெரியும். நீ தான் எங்கேயும் போகாம அடகோழி கணக்கா வீட்டுக்குள்ளேயே கிடப்ப. அந்த நிக்க வச்சே பேசுறேன் பாரு. சேர் எடுத்துட்டு வரேன், உட்காந்து பேசுவோம். நீதான் ஒத்தால கடந்துகிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா? புள்ள யாரும் வர சொல்லலாம்ல? அதை ஏன் கேக்குற? என் காமெடி வந்திருக்கிற, எங்கிட்டு போய் சுத்த போனான்னு தெரியல. ஆளையே காணும். காலையில போனவ வெளியே சுத்த போயிட்டு இந்த சாப்பாட்டு கூட வரலையா? காலையில போனவம்மா, இன்னும் சாப்பிடவும் கூட வரல. காலையில சாப்பாடும் சாப்பிடல. எங்கிட்டு போய் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அநேகமா உன் பெரிய வீட்டுல தான் உட்கார்ந்து இருப்பா. ஆமா ஆமா, அந்த உமாவோட தானே சுத்திக்கிட்டு தெரியவா? ஆமா, அங்கிட்டு தான் அங்கிட்டு போயிருப்பாளா என்ன? ஆமா, இந்த அவளுக்கு கூட ஏதோ மாப்பிள்ளை வீடு வராங்கன்னு இந்த என் வீட்டு மருமவ ஓடுனா சேலையை தூக்கிக்கிட்டு அது என்ன கண்டாவின்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் மாப்பிள்ளை வாரதும் பிடிக்கலன்றதும் போறதும் வாரதும் இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவளுக்கு தான் கல்யாண யோகமே இல்ல. கடைசி வரைக்கும் அவையாரவே இருந்து தான் சாவ போறா பாரு. ஏண்டி அப்படி சொல்றவ? கண்ணி வைக்க கால வைக்கன்னு சொல்லாத. நம்ம வயசுக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இப்படி பேசுறவ? அவ எத்தனை தடவை எனக்கு செஞ்சேன்னு சொல்லி காட்டினா ஊர் முன்னாடி. அதுக்கெல்லாம் அனுபவிக்கணும்ல. என் வயிற்றுச்சல் சும்மா விடுமா? அதுதான் ஒரு மாப்பிள்ளையும் அமையல. இந்த மாப்பிள்ளை மட்டும் நான் அமையும் நினைக்கிறியா? இதுவும் அமையாது, விளங்கவும் விளங்காது. அட ஏண்டி நீ வேற? நானும் பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு இந்த மாப்பிள்ளை காசு இருந்தா தான் நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு எம்பிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏதோ கடவுள் புண்ணியத்துல சாமி கொடுத்து உதவி இன்னைக்கு நான் என் பிள்ளை போய் வாழ்றேன். இல்லைன்னு வை, அம்பிட்டு தான். பையனை பெத்த உனக்கு என்ன தெரியும்? பிள்ளைய பெத்தவங்களுக்கு தானே தெரியும். நெருப்புல வயிற்றுல கட்டிக்கிட்டு கிடக்கிறத. அது சரி, உன் புருஷனுக்கு என்ன சாப்பாடு தண்ணி எதுவும் இறங்குதா இல்லையா? கோசிலே தான் வாழ்றது மனுஷன். என்ன சாப்பாடும் கொஞ்சம் கஞ்சா வச்சு கொடுத்தேன். 2 வாரம் இறங்குது, அதுக்கப்புறம் இறங்கல. பாப்போம் கடவுள் எப்படி வழி வெட்டுறாருன்னு. அடடா, முடிஞ்சு போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன்னு தான் தெரியல. என்ன பண்றது? அதை நினைச்சாலே ஒரு பக்கம் வருத்தமா கிடக்குது. ஏதோ அந்த மனுஷன் இல்லைன்னு இல்லாம ஏதோ இருக்க போக என் வாழ்க்கை ஓடுனுச்சு. அந்த மனுஷனும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. கடவுள் விட்ட வழிதான். எங்க மாமா எப்ப வருவாங்க? ஐயோ, இவன் வேற தேஞ்சு போன ரெக்கார்டு கணக்கா எங்க மாமா எப்ப வருவாங்க, என் மாமா எப்ப வருவாங்கன்னு நம்மள ஒரு வழி ஆக்கி போறானே. அந்த பக்கம் திரும்ப முடியலையே. எங்க மாமா எப்ப வருவாங்க? அடே, உங்க மாமா பார்க்கணும் உங்க மாமா உங்க வீட்டுல எல்லாம் உட்காந்துருப்பேன், அங்க போய் பார்க்கணும். இங்க டீ கடையில வந்து உட்காந்துக்கிட்டு மாமா பார்க்கணும் எப்படா பாக்குறது, எப்படா காட்டுறது? ஏன் திட்டுறீங்க? ஐயோ தம்பி பயல, அண்ணாச்சி உன்னை திட்டல, சொல்றேன் புரிஞ்சுக்க சரியா? மாமா எப்ப வருவாங்க? மண்டை வலிக்குதுடா.
மண்டை வலி விண்ணு 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 தெரிக்குதுடா. ஏற்கனவே வெயில் காலம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பையன் கூட மதியான நேரத்துல டீ குடிக்க வர மாட்டேங்கிறான். அதுவே எனக்கு பெரும் தலைவலியா இருக்கு. இதுல நீ வேற இங்க வந்து உட்காந்துக்கிட்டு மாமாவை பார்க்கணும்னு ஏன்டா என்ன நைய நைய நச்சரிக்கிற? எங்க மாமா எப்ப வருவாங்க? முடியலடா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த அண்ணாச்சியால முடியாதுடா. உங்க மாமன் வீடு எதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க அம்மாயி வீடா? அதேதான், அந்த வீடு தெரியுமா? அங்கதான் உங்க மாமே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பான். நல்ல நாள்ல வீட்டுக்கு போனா விட்டுக்கிட்டு வர மாட்டான். இப்ப வேற மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்க. இதுதான் சாக்குன்னு இன்னைக்கு முழு நேரம் அங்கேயே ஓட்டி தள்ளிவிடுவான். அதனால நீ அங்க போய் அவனை பார்த்துட்டு வா, அதுதான் சரிப்பட்டு வரும். சரியா? அப்ப எங்க மாமா அங்க இருப்பாங்களா? அங்க தாண்டா இருக்கான், நீ போடா. ஏய் பையா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. காலையில எதுவும் சாப்பிட்டியா? இல்ல, அம்மா எதுவும் சமைக்கல. அத்தி, காலையில இருந்து சாப்பிடாமையா அந்த புள்ள வந்து உட்காந்துருக்கான். ஐயோ, சரி. மாமா கடையில டீ தான் இருக்கு, டீ குடிப்பியா? அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். எங்க அம்மா வரக்காப்பி தான் வச்சு கொடுப்பாங்க. வரக்காப்பி தான் வச்சு கொடுப்பாங்களா? ஏன் உங்க வீட்ல பாலெல்லாம் வாங்க மாட்டீங்களா? இல்ல, எங்க அப்பா அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயும் பால் காப்பி எல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்பா குடிக்க மாட்டாங்கனால அப்பாவுக்கு பிடிச்சா மட்டும்தான் எதுனாலும். பரவாயில்ல பையன், கல்லு கடையில் போய் காசு அடிக்கிறதுக்கே அவனுக்கு சரியா போயிடும். அப்புறம் எப்படி பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பான்? இவனா ஒரு அப்பங்காரன். சரியே, மாமன் பால் வச்சுட்டான், குடிச்சுக்கிட்டு வாடா இருக்கு, சாப்பிட்றியா? வேண்டாம், எங்க அம்மா யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மாமா கடையில அண்ணாச்சி கொடுத்தாருன்னு சொல்லு, சரியா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. உக்காரு, பால் ஊத்தி தாரேன், குடிச்சுப்புட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டு போ. அம்மா திட்டுனா இங்க கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். சரியா? உக்காரு. இந்த வடையை எடுத்துட்டு போ. இந்த இவ்வளவு வடையா? காலையில இருந்து பசியில உட்காந்துருக்க, சாப்பிடு. எங்கிட்ட காலையில சொன்னேன் அமைக்கணும் வைக்கணும் மூட்டை கடணும்னு எவ்வளவு சொன்னேன். அதெல்லாம் சொல்லியும் எதுவும் பண்ணாம இருக்கிற வேலை பாக்குறேன். கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா? வர ஒரே வண்டியில தேடிட்டேன். இன்ன வரைக்கும் எங்கிட்ட போனான்னு தெரிய மாட்டேங்குது இந்த படுபாவி. இவ போறாளே. ஏலே சிம்ரனே, ஏக்கா சொல்லுங்கக்கா. ஏலே, என் மவனை பாத்தியா? உங்க மவனா? இது இந்த குளத்தங்கரை பக்கம் தான் பார்த்த மாதிரி இருக்கு. குளத்தங்கரையில பார்த்த மாதிரி இருக்கா? வேலையை விட்டு குளத்தங்கரையில என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. உன்னையே என் பையனை தான் பாத்தியா, இல்ல வேற யாரையும் பார்த்துட்டு என் பையன் சொல்றியா? ஏக்கா, எனக்கு என்ன அம்புட்டா கண்ணு தெரியாம இருக்குது? உங்க பையன் தான் பார்த்தேன். குறுந்தாடி வச்சிருப்பாரு, அவர் தானே உங்க பையன். போதும், நீ கிளம்பு. குளத்தங்கரையில என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வா இரு இன்னைக்கு. உச்சி வெயில வந்து பொழுதறங்க போகுது, இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே இந்த கோகிலா. கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயோ பாவம், காலையில் சொன்னதுலேருந்து இங்கேயே தான் உட்காந்துருக்கானா. இவங்கிட்ட போய் உமாளுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஐயோ பையன் ரொம்ப வேதனை ஆயிடுவானே. ஆத்தாடி, சவுண்டு சரோசா வந்துருச்சே. ஐயோ, இந்நேரத்துக்கு நான் போயிருந்தேன், என்னை அருவாமனையில் வச்சு 1000 மாதிரி ஆஞ்சிருப்பாங்க. ஓடிருடி கோகிலா, கொக்காட்ட சிக்கன உன் தலைய பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிரும் இந்த ஆத்தா. அது அம்மா அப்படியே சும்மா. ஐயோ, இப்பதாம்மா வந்தேன். அது இங்க. இப்பதான் வந்தியா? காலையில இருந்து எங்க இருந்த? தோட்டத்துல தாமா. பாரு, என்கிட்ட போய் பேசாத. வரா மாமியா கல்ல போன ஆனான கதையா? காலையில நான் தோட்டத்துல இருக்கேன். தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் வரல. தென்னந்தோப்புல அங்க மோட்டார் போட்டு விடுச்சனே, அது போடல. அறுவடைக்கு ஆள் வர சொன்னே, அதுக்கு ஆள் வரல. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? ஐயோ, அம்மா தோட்டத்துல தான் இருந்தாங்களா? இது தெரியாம போச்சு. போன் பண்ணாலும் போன் எடுக்கல. பிஸின்னு வருது, கட் பண்ணி விடுற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதாம்மா உட்கார்ந்து இருந்தேன், சலுப்பா இருந்துச்சுன்னு. அல்பா இருந்தா தோட்டத்துல இருக்கணும். தோட்டத்துல இருக்க விருப்பம் என்ன வீட்ல இருக்கணும். வீட்ல இல்லாம உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். எதுக்கு இங்க வந்து நீ உட்கார்ந்திருக்க? என்ன பிரச்சனை உனக்கு?
அம்மா அது அது வந்துமா. பாரு, என்னை கடுப்பேத்தாத. என்னைய வந்துட்டு டென்ஷன் ஏத்துனா எனக்கு தலைவலி வந்துடும். உனக்கே நல்லா தெரியும். கோவப்படக்கூடாதுன்னு தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா என்ன என் பேச்ச கேட்காம ஊருக்கே ஊதாரி மாதிரி தான தர்மம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காருன்னா நீ பொறுப்பு இல்லாதவனா ஆயிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லம்மா. ஏறு முதல்ல. சரிம்மா. ஐயோ, அம்மா வேற வந்துட்டாங்க. இப்போ கோகிலா வேற உமாவை கூட்டிட்டு வந்தா என்ன பண்றது? என்ன அங்க திரும்பி பார்த்துட்டு இருக்க? ஏறு வண்டியில. சரிம்மா. ஊர்க்கார பயலுகளோட சேர்ந்து ஊதாரியா ஆயிக்கிட்டு இருக்கே நீ. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. என் பையன் மாதிரி ஊர்ல யாரும் இல்லைன்னு நான் நெஞ்சு நிமித்தி நடந்துகிட்டு இருக்கேன். நீ அத குழி தோண்டி புதைச்சிடாத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. இன்னும் இல்லாத வரைக்கும் நல்லது. இந்த மாதிரி ஆத்தங்கரையில உட்காருறது, குளத்தங்கரையில உட்காருறது, முச்சந்தியில போய் உட்காருறது, முட்டுச்சவத்துல உட்காருறது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. தலைவர் குடும்பம் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். சரிம்மா. உன்னை எதுக்கு இங்க இருந்து நான் போய் அங்க படிக்கிறதுக்கு அனுப்புனேன்? இந்த ஊர் பயலோட சேர்ந்து கெட்டு குட்டி சவரா போயிடக்கூடாதுன்னு தான் மறுபடியும் நீ இந்த குட்டி சவரே வந்து உட்காருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே இங்க வந்து பாரு, அப்புறம் இருக்குது. பயந்துகிட்டு இருந்தேன். எப்படியோ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். எப்படியோ மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே. ஆத்தாடி, எந்த கோயில் சாமி இவ மனசை மாத்திருச்சுன்னு தெரியலப்போ. மாப்பிள்ளைய இத்தனை நாள் பிடிக்கலன்னா இப்போ பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருச்சுன்னா இனிமே அடுத்தடுத்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. எங்க மாப்பிள்ளையும் பத்தி கொஞ்சம் நம்ம விசாரிச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு பிள்ளைய தெரிஞ்சவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு கட்டி கொடுத்துட்டு பின்னாடி நம்ம கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதெல்லாம் பத்தி நான் யோசிக்காம இருப்பேனா? அதெல்லாம் அங்கே டீ கடையில் நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவன்கிட்ட கேட்டுக்குவான். டீ கடையில் தெரியாத பஞ்சாயத்து வேற என்ன இருக்குது ஊருக்குள்ள? அதுவும் சரிதான்டா. இருந்து இவ கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இப்பதான் சரின்னு தலையாட்டி இருக்கா. நம்ம பாட்டுக்கு ஆலங்கணத்துல தள்ளி விட்டுறக்கூடாதுடா. நல்லபடியா கட்டி கொடுக்கணும் ஊரு மெச்ச. ஏன்னா பாக்குறவளுக எல்லாருமே இவளுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளுக. அவளுக வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இந்த பிள்ளைக்கு நல்லபடியா பண்ணிடணும்டா. இப்ப நகை என்ன ஒரு 5 பவுன் இருக்குது. மாப்பிள்ளை குடும்பத்துலதான் எதுவும் கேட்கலையே. அவங்க எதுவும் வேணான்னு தாண்டா சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யறது இல்லையா? சாமான்செட்டு எதுவுமே வேணான்றாங்க. சாமான்செட்டு வேணான்றாங்க. வேற எதுவும் எதிர்பார்க்கறாங்களா என்னன்னு தெரியல. அதையும் கொஞ்சம் தெளிவா பேசிக்கணும்டா. ஆமாமா, அதுவும் பேசிக்கிறது நல்லதுதான். எங்க நம்ம மத்ததெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க விசாரிங்க. இப்படிதானே நாளைக்கு லீவை போட்டு போய் முத வேலை அதைத்தான் பார்ப்பேன். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இந்த பையனா? மாமா. மாமாவா? ஏய், யாருடா மாமா? போடா முதல்ல இங்க இருந்து. மாமாவை பார்க்கணும். எல்லாம் மாமனும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. போறியா இல்லையா அப்ப? அத்தை, சின்ன பையன் அத்தை. அவனை போய் அதட்டாதீங்க. எப்பா போயா போ. வீடு எதுவும் மறந்து தெரியாம வந்துட்டானா என்னன்னு தெரியலையே. அதுதான் மாமானுதே பார்த்தா தெரியல. அவ ஆட்டாக்காரி இவனை விட்டு உறவாட போறா போல இருக்குது. பாரு, இங்க மாமனும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. போன்னு சொன்னேன். போடா முதல்ல. மாமா. இவன் என்னடா வந்ததுல இருந்து உன்னை மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? அது ஒண்ணும் இல்லம்மா. யாரோ எவரோ என்னைய போய் மாமான்றான். மாமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எதுக்கு இங்க வந்து சொல்ற? நாங்க என்ன டாக்டரா ஊசி போடுறதுக்கு? போடா முதல்ல. உடம்பு சரியில்லையா? மாமா வாங்க மாமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அழுவுதாங்க. இங்க பாரு, எனக்கு வர கோவத்துல அடிச்சு புடுவேன். இவனை முதல்ல அனுப்புங்க, இல்லனா எனக்கு மண்டைக்கு ஏறுது பாக்க. ஐயோ அரவிந்த், இங்க இருக்கியாடா? உனக்கு காணலன்னு நான் இன்னைக்கு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு வரேன். வாங்கடி உள்ள. அம்மா, உனக்கு உடம்பு சரியில்லம்மா. அப்பா உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலல. அத்தா மாமாட்ட சொல்லி உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்து கூப்பிட்டு வந்தேம்மா. மாமா கடையில போய் பார்த்தனா மாமா ஆளையே காணோம். அப்புறம் அந்த கடைக்காரங்க வந்து சொன்னாங்க மாமா வீட்டுல இது காணுங்கன்னு. அதுதான் வீட்டுக்கு வந்து மாமாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ராணி, யாரெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க? இது சத்திரமா சாவடியா? ஊர்ல போறது வரதெல்லாம் வந்து தங்கிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல துரத்தி விடு. நமக்கடி யாருமே இல்லடா தங்கம். நம்மள யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன? நீ வாப்பா, வா நம்ம வீட்டுக்கு போவோம். அம்மா, உனக்கு வயது வலி இல்லம்மா. இதுமா மாமாட்ட சொல்லுடி. அப்பாவும் உன்னை ஆத்துப்பத்திக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்கல்ல. மாமா கூட்டிட்டு போவாங்கம்மா. அன்னைக்கு என்னையே கூட்டிட்டு வந்தார்ல. அத்தா என்னடா இந்த
என்னடா சொல்றேன்? நீ கூட்டிட்டு போய் விட்டியா? ஐயோ எம்மா எம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் சின்ன பையன் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கான். நீ கம்மன் இருமா. நீ உள்ள வாமா, நீ உள்ள வா. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அம்மா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் வாங்கடா நம்ம உள்ள போவோம். இவங்க நடிப்பு வெங்காயத்தெல்லாம் நம்பி நம்ம ஏமாறக்கூடாது. அத்தை மயங்கி விழுந்துட்டா அத்தை. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு என்ன பண்றது? ஆடு கண்டா தூக்கணும், மனுஷன் கடந்தா அதுவும் இந்த மாதிரி ஆளுங்க கடந்தா கண்டுக்காம போறதுதான் நமக்கு நல்லது. வா நீ உள்ள. ஐயோ அத்தை, நம்மளோட கோவம் தாபெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பையன் பாவம் அழுவுறான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் விழுந்து கிடக்கும்போது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எப்படி போக முடியும்? இருங்கத்தை என்னன்னு போய் பார்ப்போம். சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, எது வேணாலும் பொறுத்துக்கலாம் அத்தை. நமக்கு முன்னாடி யாராவது துடிக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக முடியாது அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க. அமுதா 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 எந்திரி. அமுதா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். என்ன தம்பி சொல்ற? ஆபரேஷனா? ஆமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ணணும். அத்தை, ஆபரேஷனை தான் அவன் ஆபரேஷன்றான். ஏதோ உடம்பு காய போச்சு போல அத்தை. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது நல்லது. நமக்கு பண்ணின பாவத்துக்கே இவளுக்கு எல்லாம் வருமா? நீ வாமா உள்ள எந்திரிச்சு. அவளே முழிப்பு வந்தா எந்திரிச்சு போறா. நீ வேற ரோட்ல போறதெல்லாம் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற. நீ வா கம்முன்னு. அவன் நல்லவளோ கெட்டவளோ அத்தை, நம்ம வீட்டுல மயங்கி விழுந்து கிடக்குறா. கம்முன்னு இருங்க அத்தை. எங்க புள்ளைய வந்து தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம். சொன்னாலே கேட்க மாட்டீங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. எங்க அவ உங்களுக்கு ஆகாதவளாவே இருக்கட்டும். ஆனா மயங்கி விழுகும்போது பார்த்துட்டு பார்க்காதமே இருக்க முடியாது இல்லைங்க. தூக்குங்க.